ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ் இட் இந்த கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு சொல்லணுன்னா அது என்ன சொல்லுவேன்னா, பெரிய பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் காரணம். அதனால் இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காமனான ஃபிஷ் கிடச்சிருக்கு போல். அது எதுவும் நியூ ரேலிக் நியூ ரேலிக்குன்றதோட நியூ இண்டெக்ஸ் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இண்டெக்ஸில் வந்து நம்ம என்னென்ன மீன்லாம் பிடிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இண்டெக்ஸ் இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரோப்ளாக்ஸ்லேயே டாப் 1 கேமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் கடைசியில் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப நேரமாக எடுத்துக்கின்னு இருக்கேன். அவ்வளோதான், எடுத்தாச்சு. நியூ ஃபிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் இருக்கிறனால எல்லாமே நியூ ஃபிஷ்ஷாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் பெரிய பெரிய ஃபிஷ்ஷெலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சேல் ஆள் கொடுத்தோம்னா 2 மீன் தான் கொடுத்துருவோம். 91 ரூபா தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மகிட்ட சைடில் வந்து இந்த காசு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு போக சொல்லிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து இப்போ டுட்டோரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு எனக்கு. இப்போ இங்கிட்ட போயிட்டு என்னென்னு பார்த்தா மீன் துண்டில் வந்து வாங்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இண்டெக்ஸ் என்னமோ தொட சொல்லுது, என்னென்னமோ ஒன்று சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளில போயிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப காமிக்குது. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு மீன் துண்டில் எதுவும் வாங்கணுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மீன் துண்டில் வாங்கினா லக் ராடு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கு. இப்போ பின்னாடி போக சொல்கிறாங்க. ஒரு இமேஜாக மீன் பிடிக்க விட மாட்டேறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னமோ பண்ண சொல்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது பேசவே முடியல. எம்பரர்ன்ற ஒருத்தர் வந்து நமக்கு ஃப்ரெண்டுக்கு சொல்லினா இசட்ஜி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நான் அப்செட் பண்ணுவேன். மறக்காமல் இசட்ஜி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ பால் மாதிரி வாங்கினேன், என்னன்னு தெரில. சரி, இப்போ டுட்டோரியல் எதுவும் இல்லை. இப்போ வந்து நம்ம இமேஜாக போய் மீன் பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷிங் ராடு வேறு லக் ராடுன்னு போட்டிருக்கு. பார்ப்போம் லக் இருக்கா இல்லை போடா அப்படின்றாங்கன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அமேசிங், நல்லா தூண்டில் போட்டிருக்கீங்க அப்படின்றாங்க. நல்லா இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ். 22 கிட்டே வந்துடுச்சு. நியூ ஃபிஷ் நியூன்னு வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். 124 கேஜி, 1.5 கிலோன்னு வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டாக வந்து 1.5 கிலோன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நியூ ஃபிஷ் வரல பார்த்தீங்களா, காமனான ஃபிஷ்ஷு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பூஸ்ட் வந்து 2 லக்கு 2x இதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷிப்பு வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். 20 மினிட்ஸ் விளாண்டா அந்த ஷிப்பு கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து நம்ம நடுக்கடல்லாம் போய் விளாட்லாம். அதெல்லாம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். மேபி லேட்டர். இங்கே வந்து போட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போயே வாங்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து 99 ரோப்ளக்ஸ் தேவையே இல்லை. நம்ம 20 நிமிஷம் ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இதை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னா கீழே கமெண்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்ட் அப்படின்றத மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா பார்ட் 2 இந்த மாதிரி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே வேணுன்றதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் க்ரோயே கார்டனில் வந்து ஈவெண்ட் பண்ண முடியாது தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் வெளில போகிறேன், அதனால் ஈவெண்ட் பண்ண முடியாது. ஸ்டீல் பிரிண்டர் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டீல் பிரிண்டர் வந்து வரும். ஏன்னா அது வந்து நைட் 1:30. அப்போ வந்து நம்ம அலாரம் வச்சு எந்திரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன். எந்திரிச்சு அது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஃபிஷ்ஷுனே கிடச்சிங்க. எனக்கு என்ன ஃபிஷ்ஷுனே தெரில. ஒவ்வொன்றும் வாய்க்குள்ளேயே நுழைய முடியாத பேர் இருக்குது. இப்போ 25 வரைக்கும் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நியூ ஃபிஷ்ஷு ஃப்ராசோன்னு என்னமோ போட்டுருந்துச்சு, பார்க்கல ஒழுங்கா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மீனை பிடிச்சிக்கினே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். வேறு எதுவும் இல்லை. 241 ரூபா வச்சுருக்கோம். ஃப்ரெண்டு லக்கு. அப்புறம் வந்து கிளாசிக் ஈவெண்ட்னால் என்னன்னு தெரில. மேலே என்னமோ மீன் செட்டிங்ஸு, என்னமோ பக்கெட்டு, அப்கிரேட் லாகு
என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே சேட்டை பாருங்கள் 99 போயிருச்சு சேட்டு. பார்த்திங்கன்னா நம்ம இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இதை வச்சுருக்கோம், யாரும் நிறையா எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கடைசியில் நம்ம ஒரு ஐலாண்டு போய்கிட்டு வீடியோ முடிச்சுக்குவோம். இதில் வந்து ஒரு நிறைய ஐலாண்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐலாண்ட்லாம் போய் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது என்னமோ இங்கே என்னமோ வாங்க சொல்கிறேன், என்ன அதுன்னு பார்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இது ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக எஃபெக்ட்லாம் பாருங்கள் தரமாக இருக்குது. ரெட்டு, கோல்டனு, அப்புறம் ப்ளூ அண்ட் பிங்க்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் போல். எனர்ஜி, ஓஷனு நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும் போல் ஃப்ரெண்ட்ஸ். இவன் யாருன்னு தெரியுதா? அந்த கப்பலுக்கு மேலே நின்று கையை வீசிக்கிட்டே இருப்பான்ல அவனை வாங்கணும்னா 200 லெவல் வேணுமா? லெவல் எப்படி ஏற்றுறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் தெரில ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் லெவல் ஏற்றுறது? இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், போக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டை வந்து பை அண்டு ஸ்பான் பண்ண முடியும். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பான் கொடுப்போமா? வெயிட் பண்ணுங்க. ஸ்பான் கொடுத்தாச்சு. இப்போ இதில் போய்ட்டு குதிப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் டிரைவ் கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஹெச்பி குறையுது. ஐயோ, என்னடா தண்ணியில் குதிச்சா எப்படா ஹெச்பி குறையும் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீந்தியே வந்து வேறு ஐலாண்டுக்கு போகக்கூடாதுல்ல, அதனால் இங்கே இப்படி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். போடா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோக்கு வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்ம அதை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போச்சு ஃப்ரெண்ட்ஸ், டைடு ஃப்ரெண்ட்ஸ். அதில் எப்படி உட்காருன்னு வேறு தெரில, ஒரே கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவன் எவ்வளோ பெரிய மீன் வச்சுருக்கேன்னு பாருங்கள், தரமாக இருக்குது அந்த மீன். மேலே வேறு டைமிங் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே உட்காரணுமோ அந்த டைமிங்குள்ளே? நான் டிசப்பாயிண்ட் ஆயிரும் போல். டிஸ்போஸ் ஆயிரும் போல் போட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணேன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்பானு ஃப்ரெண்ட்ஸ். டிரைவ் காமிக்குது, அவ்வளோதான். ஏரியா உட்காந்துட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்பியை பாருங்கள். ஹெல்த்து, நம்ம ஹெல்த்துன்னு வச்சுக்கோம். ஹெல்த்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கினுக்கு. இப்போ நம்ம வந்து நடுவில் போயிட்டு எனக்குள்ளே இறங்கிட்டு மீன் பிடிக்க ஆரம்பிப்போம். 300 இந்த போட்டு ஒர்த்தா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க, இந்த போட்டு ஒர்த்தா இல்லையான்றதை மட்டும் கமெண்ட்டில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 482 ரூபா சேர்ந்துருச்சு இந்த போட்டு வேறு. இது எனக்கு ஒரு டவுட்டு ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா அந்த போட்டு வந்து நம்ம இப்போ ஒருக்கா நம்ம வாங்குகிறோம்னா ஃபுல்லாக இருக்குமா, இல்லைன்னா நம்ம வெளில போயிட்டு வந்தோம்னா மாறிடுமா, வேறு வந்துடுமா ஃப்ரெண்ட்ஸ்? போட்டே காணாமல் போயிடுமா? இதை மட்டும் கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன தெரில சரியா, நான் ட்ரை பண்ணியும் பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறையா மீனை பிடிச்சிக்கிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 20 கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் 20 தொட மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐலாண்டுக்கு போவோமா? இது வந்து கொஞ்சம் லொத்த ஃபிஷ்ஷாக கிடைக்கிது, நல்லாவே கிடைக்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஷ்ஷும். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறு ஐலாண்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் வேறு ஐலாண்டு எப்படி இருக்குன்றத. அமேசிங் தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது, நல்ல ஃபிஷ்ஷாகவே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஐலாண்டு போய் நம்ம மீனை பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வேறு ஐலாண்டு போட்டோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபிஷ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு ஐலாண்டு வந்து போக போகிறோம். இப்போ வந்து நம்ம எந்த ஐலாண்டு போவோம்? இத்தனை ஐலாண்டு இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ஏன்ஷியன் ஜங்கிள் நியூன்னு போட்டிருக்கு, அங்கே போவோமா? அது வந்து பார்த்தாலே ரொம்ப தூரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு தீவு தெரியுது, நம்ம அந்த தீவுக்கு போயிடுவோம். ஸ்கின் கிரேட்டுன்னு என்னமோ இருக்குது, வேஸ்ட்டு. அதில் ஃபுல்லாக காசு 4 லட்சம் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட வெறும் 632 ரூபா தான் இருக்குது. இப்போ வந்து எனக்குள்ளே ஏதோ ஒரு தீவு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தீவில் போயிட்டு மீனை பிடிப்போம். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம மீனை பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த தீவோட சரௌண்டிங் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே மீனை பிடிப்போம். எப்படி நம்ம தீவோட ராசியை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மீன் கிடச்சுன்னா லக்கு, இல்லைன்னா சொல்ல விரும்பல, அதை உங்களுக்கே புரிஞ்சுருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு லக்கு எவ்வளவுமே வரல. நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐலாண்டு இருக்கேன், ஏன்னா 0% இருக்குது. என்ன அப்டேட் லாகுன்னே காமிக்குது, அது கேமோடதா இல்லை அப்டேட், இதில் வந்து அப்டேட் விடுவாங்களான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்கணும். வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபிஷ்ஷாவது
எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது ஒரு நல்ல ஃபிஷ்ஷு எடுத்துட்டோம்னா நம்ம தான் பர்ஃபெக்டில் போட்டிருக்கேன். நல்ல ஃபிஷ்ஷாக கிடைக்கட்டும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது கிடைக்கவே மாட்டேங்குது. 10, 11, 12, 13 பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லொத்த ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு. அதுவும் 2 கிலோவில் கிடச்சிருக்கு மீன். அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு மீனே 2 கிலோவில் கிடைக்கிது. அப்போ அந்த மீன் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த தீவுக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கனக்குள்ளேயும் ஒர்த்தா கிடைக்க மாட்டேது, அங்கனக்குள்ளேயும் ஒர்த்தா கிடைக்க மாட்டேது. இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகணும்னா அந்த தீவில் போய் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நல்லதாக கிடைக்குதா அப்படின்றத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிராஃபிக்ஸ் வந்து நான் 9 கொடுப்பேன். ஏன்னா ஏன் ப்ரோ இந்த மீதி ஒன்றுன்னா இந்த கல், இந்த சாண்ட் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த கல்லெல்லாம் அப்படியே கொஞ்சம் மேலே மேலே இருக்கிற மாதிரி நல்லா ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால, மரம்லாம் கட்டமாக இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து 9 கொடுக்குறோம் ரேட்டிங்கு. கேமுக்கு வந்து ஓவரால் வந்து 8 கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து தண்ணியில் குதித்தா வந்து ஹெல்த் இறங்குது. நம்ம பக்கத்து எல்லாத்துக்கு போயிடக்கூடாதுன்னா இப்படி பண்ணுறாங்க. பட்டு அதுவும் டக்குன்னே ஹெல்த்து கம்மியாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். பாதிப்பாக காவாசியாக வந்து குறையிறனால அது எனக்கு தெரிஞ்சு பிடிக்கல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கேயாவது நல்ல ஃபிஷ் கிடைக்குதான்றதை பார்ப்போம். இங்கேயும் நல்ல ஃபிஷ் கிடைக்கலன்னா வேறு வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடுத்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு பின்னாடி இருக்கிறது வந்து வால்கனோன்னு தான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு தவறான செயல் பண்ண போகிறோம். பார்ப்போம் என்ன பண்ணுறேன்றதை பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது மீனாக கிடைக்கிது. சூப்பரே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியும் புது மீனாக கிடைக்கிது. எல்லாம் போயிட்டு விற்று பார்ப்போம். நல்ல ரேட்டுக்கு போகணும். கடவுளே நல்ல ரேட்டுக்கு ஒரு 1K போகணும். 1K இல்லைன்னா 2K ஃப்ரெண்ட்ஸ். 350 ரூபா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லக்ராட்லேயே ரொம்ப நேரமாக ஃபிஷ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லதாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 1500 ரூபாய்க்கு நம்ம அதை வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாங்குறதுக்கு ஒரே தான் நம்ம அதை வாங்கிட்டு போயிடலாம். நம்ம வந்து என்ன பண்ண போனால் பர்ஃபெக்டில் போட்டோம். பர்ஃபெக்ட், அமேசிங் இதெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குன்றது தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நல்ல ஃபிஷ்ஷாக பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் யூ காட்டுன்னு வந்துருச்சு. இந்த ஃபிஷ் பேர்லாம் குரோமிஸ்ன்னு என்னமோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். புது ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு, ஜெனிஃபர்னு. அதை விட்டுருவோம் இது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவருக்கு ஜாண்டல் பிடிக்குமா, சாமி பிடிக்குமா, இல்லை மற்றவங்கள யாராவது உங்களுக்கு பிடிக்குமா, அதெல்லாம் வந்து கீழே கமெண்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா க்ரோ ஆன பிறகு நானே இந்த 99 ஃபாரஸ்ட் இன் சர்வே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், கேம் பேர் கூட ஒழுங்காக சொல்கிறேன்னு தெரில. அந்த கேம் வந்து நான் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 99 டேஸ் வந்து சர்வே பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் நிறையா லாங்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா வீடியோ வந்து லாங்காக வந்துடும். அதுக்கு தான் பார்க்குறேன். இல்லைன்னா நான் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுடலாம், அது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடியோ லாங்காக வரணும். அதுக்கு நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த வீடியோலாம் போட ஆரம்பிக்கிறேன். நிறையா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பட் பெரிய வீடியோவாக இருக்கும். அது வந்து வியூவர்ஸ் பார்ப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரில அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்திலே வந்து நான் விட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுற மிஸ்டேக்கு. நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயும் காசு இல்லை, 133 ரூபா தான் சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம வேறு ஏதாவது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த 1500 ரூபா மட்டும் நம்ம சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேறு அங்கிட்டு போக சொல்லுது, என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏதாவது நல்ல மீன் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு லக்கு, கிடைக்கலன்னா அந்த மீனுக்கு லக்கு. ஜெனிஃபராகவே கிடச்சிக்கினுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ், இப்போயாவது கிடைக்குமா? கிளிக் ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஆட்டோன்னு என்னமோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த ஆட்டோ விட்டோம்னா நம்ம ஆட்டோ கிளிக்கு வந்து போயிடும்னு நினைக்கிறேன். ஆட்டோ கிளிக்கு அதுவாகவே ஆட்டோ மூடில் வந்து அப்படியே அதுவாகவே கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். அது வந்து எத்தனை 3 லெவல் ஏற்றணுன்னு இருக்காங்க. இந்த லெவல் தான் எப்படி ஏற்றணுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஏற்றணுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ எப்படி இன்னும் தெரிய மாட்டேங்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க,
ஒரு சூப்பரான மீன் பிடிச்சேன். 2600 தான். 2600 சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு மீன் தூண்டில வாங்கிட்டு வந்து கிராஸ் ஃப்ராடு அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹெல்த்து குறையும் பாருங்களேன். ஒரு பாயிண்ட் ஆஃப்ல வந்து குறையும். இந்த மாதிரி குறையிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முடியாது. வந்து கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நேரமாக தண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏறவே முடியல. அதுக்கப்புறம் தான் ஏறினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வர சொல்லுது. ஃபுல்லாக லாவாவாக இருக்குது. லாவா கிட்ட வந்துட்டோம், எண்டிங் பாயிண்ட்டு கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கூட சொல்லலாம். இப்போ என்னமோ இங்கேனுக்குள்ளே மீன் பிடிக்க சொல்லுது. என்ன பண்ண சொல்லுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லிச்சு? என்ன ஃப்ரெண்ட்ஸ் டுட்டோரியல் சொல்லி கொடுக்குறேன்ற பேரில் எங்கெங்கேயோ கூப்பிட்டு வராங்க. நோ ஃபிஷ்ஷிங் ஜூன் அப்படின்னா வந்து இங்கே ஃபிஷ் பண்ண முடியாதுன்றாங்களா? பர்ஃபெக்டில் போடுறேன், பட் அப்படி இருந்தும் எதுவும் வரமாட்டுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எதுவும் வரல. நம்ம ஒரே ஒரு டைவ் அடிச்சிடுவோம் லாவாக்குள்ளே ஒரே ஒரு டைவ் தான் டச்சுன்னு அடிச்சாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஐலாண்டுக்கே வந்துட்டோம், மெயில் ஐலாண்டுக்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஷிட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம அங்கே இவங்க கூட சேர்ந்து போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.